கற்பகளிரை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சகல கலாவல்லியே போற்றி, தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம சிவாய நம. காமாட்சி தாயே போற்றி. நமோ நாராயணாய. சுவாமியே சரணமையப்பா. சங்கர குருவே சரணம் சரணம். ஸ்ரீ காமகோட்டி பீட்டம் அமர்ந்த குருநாதர்கள் பூங்கழல்கள் போற்றி, காஞ்சி முனிவர் கழல்கள் போற்றி, ஆழ்வார்கள் திருவடி போற்றி, நாயன்மார்கள் நற்பதம் போற்றி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சங்கத்தமிழ் மூன்றும் தா. சாரி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய புறுபளிங்கு போல் வாழ் இங்கு உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராது இட. திருச்சிற்றம்பலம். மாமி நீங்க. ஓகே. திருச்சிற்றம்பலம். இந்த லிரிக்ஸ் தமிழ்ல வேணுங்கிறவாளுக்கு அந்த பிடிஎஃப் ஒண்ணு அனுப்பியிருக்கேன். அதை ஷேர் பண்ணலாம் மாமி. மாமி ஓகே ஓகே. இங்கிலீஷ்ல இதோ வந்துட்டே இருக்கு. முதல் பாட்டு நம்ம ஆரம்பிச்சதை இன்னைக்கு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவதுக்கு போலாம். யாராவது ஒருத்தர் வாங்கி பாடணும். பாடலாம் தாராளமா. தோடுடைய செவியன், தோடுடைய செவியன், விடையேறியோர், விடையேறியோர், தோடுடைய செவியன் விடையேறியோர், தோடுடைய செவியன் விடையேறியோர், வெண்மதி சூடி, தூவெண்மதி சூடி, தோடுடைய செவியன் விடையேறியோர், தோடுடைய செவியன் விடையேறியோர், பூவெண்மதி சூடி, தூவெண்மதி சூடி, காடுடைய, காடுடைய, சுடலை பொடி பூசிய, சுடலை பொடி பூசிய, காடுடைய, காடுடைய, சுடலை பொடி பூசிய, சுடலை பொடி பூசிய, உள்ளங்கவர்கள்வன், உள்ளங்கவர்கள்வன், காடுடைய சுடலை பொடி பூசிய, காடுடைய சுடலை பொடி பூசிய, உள்ளங்கவர்கள்வன், உள்ளங்கவர்கள்வன்,
ஏடுடைய மலரான் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த முனை நாட்பணிந்தேத்து ஏத்த முனை நாட்பணிந்தேத்த முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த அருள் செய்த ஏடுடைய மலரான் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த அருள் செய்த சேர்த்துப்போம். ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பீடுடைய பிரமாபுரம் மேவிய பிரமாபுரமேவிய பீடுடைய பீடுடைய பிரமாபுரம் மேவிய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே பெம்மானிவனன்றே பீடுடைய பீடுடைய பிரமாபுரம் மேவிய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே பெம்மானிவனன்றே பீடுடைய பிரமாபுரம் மேவிய பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே பெம்மானிவனன்றே. ஓகே, ஒரு தடவை பாடுறா ஃபுல்லா. நான் ஒரு தடவை பாடிடுறேன், அப்புறமா ரிப்பீட் பண்ணிடுங்க. தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசிய உள்ளங்கவர்கள் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. பாடலாமா? பாடலாம் பாடலாம். தோடுடைய செவியன் விடையேறியோர் வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடிப்பே சாடுடைய சுடலை பொடி பூசிய உள்ளங்கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானேவன் நன்றே. ஓகே, இது நார்மலா எந்த சங்கதிகளும் இல்லாம பாடுறது. இதுவே பாராயண முறையில பாடும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா
அதாவது இப்போ ஒரு கோவிலுக்கு போறோம், சுவாமியை பாக்குறோம், அந்த 5 நிமிஷத்துக்குள்ள நம்ம இந்த பதிகத்தை பாடணும் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் ஸ்பீடா பாடுறது. தோடுடைய செவியன் விடை ஏறியோ தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியல் உள்ளங்கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே. இந்த மாதிரி ஸ்பீடான முறையில நம்ம பாடிக்க முடியும். ஓகே. அதே சமயம் வெறும்னு ராகம் இல்லாம பாடுறதுக்கு நிறைய பேருக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா, அதனால அவளுக்காக ஒரு தடவை யாராவது நீங்களே அதே மாதிரி வாங்கி சொல்லிடுங்க. ஆனா மேக்சிமம் எல்லாருக்குமே இந்த மெட்டு பாடுறதுக்கு முடியற மெட்டு தான். இப்ப இந்த ஸ்பீடா பாடினது அதை ஒரு தடவை பாடி காமிச்சு விடுறேன், நீங்க திருப்பி அதை ரிப்பீட் பண்ணிடுங்க. தோடுடைய செவியன் விடை ஏறியோர். பாடவா? பாடுங்க பாடுங்க. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி தூவெண்மதி சூடி தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசிய காடுடைய சுடலை பொடி பூசிய உள்ளங்கவர் கள்வன் உள்ளங்கவர் கள்வன் காடுடைய சுடலை பொடி பூசிய காடுடைய சுடலை பொடி பூசிய உள்ளங்கவர் கள்வன் உள்ளங்கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த 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 பீடுடைய பிரமாபுரம் மேவிய பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவன் அன்றே பெம்மானிவன் அன்றே பீடுடைய பிரமாபுரம் மேவிய பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவன் அன்றே பெம்மானிவன் அன்றே. ஓகே, இந்த மாதிரி நம்ம பாடிக்கலாம். இதோட விளக்கத்தையும் பார்த்துடலாம். தோடுடைய செவியன், அதாவது தோடு போட்டு இருக்கக்கூடிய காதை உடைய பெருமான். இப்போ ஞானசம்பந்தர் அவரோட அப்பாக்கு பாடி காட்டுறார். அவர் அப்பா கிட்டதான் சொல்றார். கதையில பார்க்கும் பொழுது பால் யார் கொடுத்தான்னு அடிக்கிறார். அப்போ கையை அப்படி நீட்டி டைரக்டா பாட ஆரம்பிச்சுடுறார். அதனால யார் வந்தா அப்படிங்கிறத பாடல் மூலமா சொல்றாரு இல்லையா. அதனால தோடுடைய செவியன், தோடு அணிஞ்சுட்டு இருக்கக்கூடிய காதை உடையவர். தோடு அப்படின்னு சொன்னா பொதுவா பெண்கள் அணிஞ்சுட்டு இருக்கக்கூடியதுக்கு பேரு தோடுன்னு பேரு. ஆண்களுக்கும் கண்டிப்பா காதுல அணிகலன் உண்டு, அதுக்கு குழைன்னு பேரு. நம்ம இப்ப கடுக்கன் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி
குழை அப்படின்னு ஆண்கள் அணிஞ்சுட்டு இருக்கக்கூடிய காது அணிகலனுக்கு பேரு அது. ஏன் இத தோடுன்னு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா, இது குழை குழை போட்டு இருக்கிற காதுன்னே ஆரம்பிச்சுக்கலாமே சிவபெருமானை பத்தி சொல்லும் பொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது, அம்பாள ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்கார் சுவாமி, இடப்பக்கமா அம்பாளை வச்சுட்டு இருக்கிறதுனால 2 பேரையுமா சேர்த்து பாடணும் அப்படின்னு அம்மையப்பரா சேர்த்து ஆரம்பிக்கணும். முதல்ல பாடும் பொழுதே சிவனை மட்டும் பாடாம அம்பாளை மட்டும் பாடாம 2 பேருமா சேர்ந்து இருக்கிற ரூபத்தை அர்த்தநாரீஸ்வர சுரூபமா பாடணுங்கிறதுனால அந்த தோடு அணிஞ்சுட்டு இருக்கக்கூடிய காதை உடையவர் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அம்பாளும் ஒரு பக்கம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால தோடுடைய செவியன் விடை ஏறி, விடை அப்படின்னு சொன்னாக்க ரிஷபம். சுவாமி காளமாடதான் வாகனமா வச்சுட்டு இருக்க, அதனால அந்த ரிஷபத்து மேல ஏறி இருக்கக்கூடிய பெருமான் விடை ஏறி ஓர் தூவெண் மதிசூடி, தூய்மையான வெள்ளையோட இருக்கக்கூடியது. வெள்ளையா இருக்கிறதெல்லாம் தூய்மைன்னு சொல்லிட முடியாது இல்ல, வெள்ளையா இருந்துட்டு அப்படின்னாலே அது ஒரு சுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனா அது தூய்மையோடையும் இருக்கும், வெள்ளையாவும் இருக்கக்கூடிய பிறை சந்திரனை தலையில வச்சுட்டு இருக்கக்கூடியவர். முழு நிலவில்ல பிறை சந்திரனா, தூவெண் மதிசூடி. அடுத்தது காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன். காடு அப்படின்னாக்க ஸ்மசான பூமி, சுடுகாடு. கடைசி காலத்துல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பர்மனண்டான இடம். அந்த சுடுகாட்டுல இருக்கக்கூடிய அந்த எரிஞ்சு போன சாம்பல்லாம் எடுத்துட்டு உடம்புல பூசிட்டு இருக்காராம். எதுக்காக அதை போய் பூசிக்கணும்? சுத்தமான இடத்துல இருந்து எங்கேயாவது எடுத்து பூசிக்க கூடாதோ சுவாமி அப்படின்னா, திருவாச்சகத்துல சொல்லும் பொழுது சுவாமிக்கு அதுவேதான் கோயில், கோயில் சுடுகாடு அப்படின்ப. பொதுவா எல்லாருக்கும் அந்த இடத்த பார்க்கும் பொழுது ஒரு பயம் இருக்கும். சின்னவாள்ல இருந்து பெரியவா வரைக்கும் ஒரு பயம். அந்த இடத்த நம்ம கிராஸ் பண்றோம் அப்படின்னாலே நம்ம பார்க்க கூட மாட்டோம் அந்த இடத்த. அந்த மாதிரி இருக்கிறப்போ சுவாமிக்கு அதுதான் கோயிலாம். அதனால நமக்கு அந்த பயம் தேவையில்லை. சுவாமி எப்போதும் அங்க ஆடின்னு இருக்கான், அங்க போனாலும் நமக்கு சுவாமி தான் இருப்பான் அப்படிங்கிற எண்ணம் இருந்துருச்சுன்னா அந்த இடத்த பார்த்து நமக்கு பயம் வராது. அந்த மாதிரி பழக்கப்படுத்திக்கணும் நம்மள. அங்க இருக்கக்கூடிய சாம்பலை எதுக்கு பூசிக்கணும் அப்படின்னா, நம்ம இருக்கிற நேரத்துல சுவாமிய வழிபட்டுண்டு கோவிலுக்கு போய் பூஜை பண்ணி இந்த மாதிரி பண்ணினாக்க ஒரு புண்ணியம் ஏற்படும், சுவாமி கிட்ட நம்மளால அணுக முடியும். அதுவே நம்ம கோவிலுக்கு போகாம சுவாமிய பூஜை பண்ணாம நம்ம உண்டு அப்படியே இருந்துட்டோம்னா அது நாஸ்திகம்னு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் கூட நீ செத்து போனதுக்கு அப்புறமாவது கூட நான் உன்னை கரையேத்திடுவேன், உன்னை நான் என்கிட்ட அழைச்சிப்பேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காராம் சுவாமி. நீ உயிரோட இருக்கும் பொழுதுதான் என்கிட்ட நீ வரல, என்னை பூஜை பண்ணல, என்னை பத்தி பாடல. ஆனா நீ உன்னோட உயிர் போனதுக்கு அப்புறம் கூட உன்னை நான் கரையேத்தணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்துல இருக்கிறதுனால உடம்புல இருந்து இருக்கக்கூடிய அந்த சாம்பலை நான் பூசிண்டு உன்னை நான் கரையேற்றிடுவேன் அப்படிங்கறதுனால அந்த சுடலை பொடியை பூசிக்கிறாராம் சுவாமி. காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன். அப்படி அந்த சுடலை பொடியை பூசின்னு இருந்தாலும் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்த ஈர்த்த திருடன் அப்படிங்கிறார் சுவாமி. பொதுவா திருடன்னாக்க நமக்கு இந்த சித்தச்சோரன் அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணனை தான் நமக்கு தோணும். சோரன் அப்படின்னாலே கிருஷ்ணன் தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இது தமிழ்ல சொல்லும் பொழுது நமக்கு சிவபெருமானை பார்த்து இவர் திருஞான சம்பந்தர் பாடியிருக்க ஒரு பாட்டுலயும் இந்த உள்ளங்கவர் கள்வனை சொல்லியிருப்பார். அவ்வளோ அழகு வாய்ந்த பெருமான். அந்த சீர்காழியில போய் பார்த்தா தெரியும், சுவாமி உண்மையாவே அத்தனை அழகு வாய்ந்த பெருமான். அவரை விட்டுட்டு வர முடியாது நமக்கு. அவரை ஒரு தடவை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா திருப்பி எப்ப போய் பார்ப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருக்கும். அவ்வளவு மனசை கொள்ளையடிச்சுடுவார். உள்ளம் கவர் கள்வன். இப்போ வரிசையா அந்த 2 லைனை சொல்றேன், மனசுல அர்த்தம் வருதான்னு பாருங்க. தோடுடைய செவியன். இந்த செவியன் பாடும் பொழுது என்ன ஆயிடும்? செவி என்னன்னு ஆயிடும், ஏ போட வந்துடும். அப்படி இல்லாம செவி என் சொல்லணும். செவி என்ன அந்த காதை உடையவர். அந்த ஏவை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். செவி என். விடை ஏறியோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன். அடுத்தது 3வது வரியில ஏடுடைய மலரான்
ஏடு அப்படின்னா இதழ்னு அர்த்தம், பூவோட இதழ். அந்த ஏடு உடைய மலர், இதழ்களை உடைய மலர் தாமரை. மலரான் அப்படின்னா அந்த மலர இருப்பிடமா வச்சுட்டு இருக்கக்கூடியவர் பிரம்மா. ஏடு உடைய மலரான் அந்த பிரம்மா முனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த. உனை நான் பணிந்து அப்படின்னு சில பேர் பாடுவா, அங்க அப்படி இல்ல, அது பிரிச்சு பார்த்தா முனை நாட்பணிந்து, முனை நாள் பணிந்து, முன்னொரு நாள்ல உன்னை பணிஞ்சு வணங்கும் பொழுது அவனுக்கு அருள் பண்ணின பெருமான். ஏடு உடைய மலரான் பிரம்மா முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த. முன்னொரு காலத்துல உன்னை நமஸ்காரம் பண்ணி உன்னை பூஜை பண்ணும் பொழுது அவனுக்கு அருள் செஞ்ச பெருமான். பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே. பீடு அப்படின்னு சொன்னா பெருமைன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை நம்ம சில நேரங்கள்ல தப்பா யூஸ் பண்றோம், பீட அப்படின்லாம் சொல்றோம். அது கிடையாது. பீடு அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒஸ்தியான பெருமை வாய்ந்த அப்படின்னு அர்த்தம். பிரமாபுரம், பிரம்மா பூஜை பண்ணினதுனால அந்த ஊருக்கு க்ஷேத்திரத்துக்கு பிரம்மபுரம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. தமிழ்ல சொல்லும் பொழுது பிரமாபுரம். மேவிய பெம்மான் இவன் என்றே. மேவிய அப்படின்னு சொல்லும் பொழுது ஆசைப்பட்டு சுவாமி தானே உட்கார்ந்துட்டு இருக்காராம் அந்த இடத்துல. சில இடங்கள்ல பிரதிஷ்டை பண்ணினா மாதிரி இருக்கும், யாராவது ஒரு அன்பர்கள் அடியார்கள் பிரதிஷ்டை பண்ணியிருப்பா. இல்ல சுவாமி பிரத்யட்சமா ஆன சுவாமி அப்படியே சிலாரூபமா ஆயிருப்பார். அந்த மாதிரி இல்லாம சுவாமியே ஆசைப்பட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம், அதுக்கு பேர் தான் மேவியன்னு பேராம். பீடுடைய பிரமாபுரம் மேவிய. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த பிரம்மபுரத்துல தானே ஆசைப்பட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பெருமான் இவனல்லவோ அப்படின்னு அப்பா கிட்ட பாடுற. ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே அப்படின்னு. ரெண்டாவது பாட்டு ரொம்ப ஷார்ட்டா தான் நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். மெயினான விஷயங்கள் இதுக்குள்ள இன்னும் நிறைய உள்ளர்த்தங்கள் நிறைய இருக்கு. அத போக போக நம்மளே பாடத்துல பார்ப்போம். ரெண்டாவது பாட்டுக்கு போலாம். இங்கிலீஷ்ல அனுப்பியிருக்கேன், குரூப்ல அனுப்பியிருக்கேன், லிரிக்ஸ் வேணுங்கிறவனுக்கு. முற்றல் ஆமை இளநாகமோடேன முளை கும்பவை பூண்டு. ஒரு தடவை பாடி காமிச்சுடுறேன் ஃபுல்லா. முற்றல்லாமை இளநாகமோடேன முளை கும்பவை பூண்டு வற்றலோடு கலனாபலி தேர்ந்தெனது உள்ளம் கவர்கள்வன். வற்றலோடு கலனாபலி தேர்ந்தெனது உள்ளம் கவர்கள்வன். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த. கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த. பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. அதே மாதிரி யாரோ ஒருத்தர் வாங்கி பாடுங்க. முற்றல்லாமை இளநாகமோடேனம். பிரிச்சுக்கும் பொழுது இந்த ஏனம்னு அங்க பிரிச்சுக்கலாம், சேர்த்து பாடும்பொழுது ஏன முளை கொம்பு அப்படி பாடிடலாம். முற்றல்லாமை இளநாகமோடேனம். முற்றல்லாமை இளநாகமோடேன் முளை முளை கும்பவை பூண்டு. முளை கொம்பவை
கும்பவை பூண்டு முற்றல்லாமை இளநாகமோடேனம் முற்றல்லாமை இளநாகமோடேனம் முளை கும்பவை பூண்டு முளை கொம்பவை பூண்டு முற்றல்லாமை இளநாகமோடேனம் முளை கும்பவை பூண்டு முற்றல்லாமை இளநாகமோடேனம் முளை கொம்பவை பூண்டு வற்றலோடு கலனாபலி தேர்ந்தெனது வற்றலோடு கலனாபலி தேர்ந்தனது உள்ளங்கவர் கள்வன் உள்ளம் கவர் கல்வன் கள்வன் அந்த உள்ளங்கவர் கள்வன் உள்ளம் கவர் கல்வன் வற்றலோடு கலனாபலி தேர்ந்தெனது வட்டலோடு கலனாபலி தேர்ந்தனது உள்ளங்கவர் கள்வன் உள்ளம் கவர் கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த கையால் தொழுதேத்த கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த கையால் தொழுதேத்த பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே பெம்மானிவனன்றே பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே 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 பெம்மானிவனன்றே. இன்னொரு தடவை. முற்றல் ஆமை இளநாகமோடேனம் முற்றல்லாமை இளநாகமோடேனம் முளை கும்பவை பூண்டு முளை கொம்பவை பூண்டு முற்றல் ஆமை இளநாகமோடேனம் முளை கொம்பவை பூண்டு முற்றல்லாமை இளநாகமோடேனம் முளை கொம்பவை பூண்டு முற்றல்லாமை இளநாகமோடேனம் முளை கொம்பவை பூண்டு முற்றல்லாமை இளநாகமோடேனம் முளை கொம்பவை பூண்டு வற்றலோடு கலனாபலி தேர்ந்தனது வற்றலோடு கலனாபலி தேர்ந்தனது
உள்ளம் கவர்கள்வன் உள்ளம் கவர் கல்வன் வற்றலோடு கலனாபலி தேர்ந்தெனது உள்ளம் கவர்கள்வன் வற்றலோடு கலனாபலி தேர்ந்தெனது உள்ளம் கவர் கல்வன் வற்றலோடு கலனாபலி தேர்ந்தெனது உள்ளம் கவர்கள்வன் வற்றலோடு கலனாபலி தேர்ந்தெனது உள்ளம் கவர் கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த கையால் தொழுதேத்த கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையால் தொழுதேத்த பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே பெம்மானிவனன்றே பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. ஓகே, இப்ப சேர்த்து முற்றல்லாமை இளநாகமோடேன முளை கொம்பவை பூண்டு வற்றலோடு கலனாபலி தேர்ந்தெனது உள்ளங்கவர்கள்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த பெற்றும் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. முற்றல்லாமை இளநாகமோடேன முளை கொம்பவை பூண்டு வற்றலோடு கலனாபலி தேர்ந்தெனது உள்ளம் கவர் கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. ஓகே, இப்போ ஸ்பீடா பாடுற முற்றலாமை இளநாகமோடேன முளை கொம்பவை பூண்டு 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 வற்றலோடு கலனாபலி தேர்ந்தெனது உள்ளங்கவர் கள்வன் வற்றலோடு கலனாபலி தேர்ந்தெனது உள்ளம் கவர் கல்வன் வற்றலோடு கலனாபலி தேர்ந்தெனது உள்ளங்கவர் கள்வன் வற்றலோடு கலனாபலி தேர்ந்தெனது உள்ளம் கவர் கல்வன்
கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த. 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 பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் நன்றே. பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் நன்றே. பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. சேர்த்து பாடுறேன். முற்றதாமை இளநாகமோடேன முளை கும்பவை பூண்டு வற்றலோடு கலனாபலி தேர்ந்தனது உள்ளும் கவர் கள்வன். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த. பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் நன்றே. முற்றலாமை இளநாகமோடேன முளை கொம்பவை பூண்டு வற்றலோடு கலனாபலி தேர்ந்தனது உள்ளம் கற்றல் கேட்டல் உடையார் கையால் தொழுதேத்த. பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. ஓகே, இதோட அர்த்தம் முற்றலாமை இளநாகமோடு ஏனம் முளைக்கொம்பு அவை பூண்டு. அதாவது சுவாமி கையில என்னென்ன வச்சுட்டு இருக்கார் அப்படிங்கறத பத்தி சொல்ற ரெண்டாவது பாட்டுல. வயசான ஆமையும் வச்சுட்டு இருக்காராம். ஆமையோட ஓடு முற்றல் ஆமை, இளநாகமோடு ஏனம் முளை கொம்பு, சின்ன வயசான பாம்பையும் வச்சுட்டு இருக்காராம். அதாவது வயசான ஆமையும் இள பாம்பு குட்டி பாம்ப வச்சுட்டு இருக்கார். ஏனம் அப்படின்னு சொன்னா பன்றிக்கு பேரு தமிழ்ல. அதனுடைய கொம்ப வச்சுட்டு இருக்காராம். அவை பூண்டு இதெல்லாம் வச்சுட்டு வற்றலோடு கலனாபலி தேர்ந்து. வற்றல் ஓடு அப்படின்னாக்க வத்தி போன ஓடு, காஞ்ச ஓடு அப்படின்னா பிரம்மாவோட கபாலம். அந்த கபாலம் 5 தலை இல்லையா பிரம்மாக்கு, அதுல ஒரு தலைய எடுத்துடுறாரு இல்லையா சிவபெருமான். அந்த எடுத்த தலைய கையிலேயே வச்சுட்டு இருக்காராம். அது நம்ம மனசுல இமேஜின் பண்ணி பார்க்கும் பொழுது பிரம்மாவோட தலையை வெட்டிட்டார் கையில வச்சிருக்காருன்னா அந்த ரத்தம் சொட்ட சொட்ட அந்த சதையும் இதுவுமா இருக்கும் இல்லையா, அப்படி எல்லாம் இல்லையா, காஞ்சி போயிருக்கா. வற்றல் ஓடு, அது ஓடாவே மாறிடுத்து. அப்படி இருக்கக்கூடிய அந்த கபாலத்தை கையில வச்சுட்டு எதுக்காக வச்சுட்டு இருக்காருன்னா பலிக்காக வச்சுட்டு இருக்காராம். பிக்ஷ கேட்டுண்டு பலி தேர்ந்து எனது உள்ளங்கவர் கல்வன். அப்படி அந்த வத்தி போன ஓட வச்சுட்டு பிக்ஷை கேட்டு இருக்கக்கூடிய பெருமான் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்த திருடன், என்னோட உள்ளத்தை கொள்ளையடிச்ச திருடன் அப்படிங்கிறார். முற்றல் ஆமை இளநாகமோடு ஏனம் முளை கொம்பு அவை பூண்டு வற்றல் ஓடு. கலன், கலன் அப்படின்னா பாத்திரம், நம்ம சமைக்கிறதுக்கு பாத்திரம்லாம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரம் கலன் அப்படின்னு சொன்னா. வற்றலோடு கலன், கலனா பலி, கலனாக அப்படிங்கிறதுதான் இங்க கலனா அப்படின்னு சந்தஸ்காக. அந்த ஓட பாத்திரம் மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காராம் சுவாமி பிரம்மாவோட தலைய. வற்றலோடு கலனா பலி தேர்ந்தெனது உள்ளங்கவர் கள்வன். அடுத்தது
கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். இதை பிரிக்கும் பொழுது அப்படி பிரிக்கணும். நம்ம பெரியார தனியா பிரிச்சிடாம கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். யார் பெரியவர்கள் அப்படின்னு சொன்னா, வயசாயிடுத்துனா மட்டும் பெரியவா கிடையாது. இந்த கற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்போதும் வச்சுட்டு இருப்பாளாம் பெரியவாள்னு சொன்னாக்க. ஏன்னா படிக்கிறதுக்கு நேரமோ காலமோ வயசோ அதெல்லாம் கிடையாது இல்லையா? அதனால இந்த படிச்சுட்டு இருக்கிற விஷயம்ங்கிறத நிறுத்தாம யார் இருக்காளோ கற்றல், அவாதான் பெரியவா. கேட்டல் அதே மாதிரி கேட்கணும். இவா மட்டும் பேசின்னு இல்லாம நல்ல விஷயத்தை யாராவது சொன்னா அதை ஏத்துக்க கூடிய அந்த பக்குவத்துல இருக்கக்கூடிய பெரியவர்கள், இவாள்லாம் தான் பெரியவா. கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த. இப்படி இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் அந்த சீர்காழியில இருக்கக்கூடிய சுவாமிய பணிஞ்சு வணங்குறாளாம், சுவாமிய பூஜை பண்றாளாம், தொழுது ஏத்த. கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த. பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் என்றே. பெற்றம் அப்படின்னாலும் ரிஷபம். முதல் பாட்டுல விடைன்னு பார்த்தோம். நிறைய வார்த்தைகள் இந்த ரிஷபத்துக்கு உண்டு. எப்போதுமே எல்லா பாஷையிலையுமே ஒரு பொருளுக்கு நிறைய வார்த்தைகள் உபயோகப்படுத்துவோம். எல்லா நேரத்திலையும் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். மாத்தி மாத்தி நம்ம கவிதை எழுதும் பொழுது இதுல நம்ம மாத்தி மாத்தி அந்த வார்த்தையை பிரயோகிப்போம். அந்த மாதிரி முதல் பாட்டுல விடைன்னு கொடுத்த ரிஷபத்துக்கு, ரெண்டாவது பாட்டுல பெற்றம் அப்படின்னு கொடுக்குற அந்த காளமாட்டுக்கு பேரு பெற்றம்னு பேர். அந்த காளமாட்டு மேல ஊர்ந்துன்னு வரக்கூடிய பெருமான், பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய, அந்த பிரம்மபுரத்துல தானே ஆசைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய பெருமான் இவனல்லவோ அப்படிங்கிற. முற்றலாமை இளநாகமோடு ஏனம் முளை கொம்பு அவை பூண்டு வற்றலோடு கலனாபலி தேர்ந்தனது உள்ளங்கவர்கள்வன். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த. பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே. புரியுதுதான் அர்த்தம்? அடுத்த பாட்டு. நீர் பரந்த நிமிர்புன் சடை மேலோர் நிலா வெண்மதி சூடி. நீர் பரந்த நிமிர்புன் சடை மேலோர் நிலா வெண்மதி சூடி. ஏர் பரந்த இனவிழ்வழி சோரையின் உள்ளங்கவர்கள்வன். ஏற்பரந்த இனவிழ்வழி சோரையின் உள்ளங்கவர்கள்வன். ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓர் ஊரிது வென்ன. ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓர் ஊரிது என்ன. பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. வாங்கி பாடுங்க. நீர் பரந்த நிமிர்புன் சடை மேலோர் நிலா வெண்மதி சூடி. நீர் பரந்த நிமிர்புன் சடை மேலோர் நிலா வெண்மதி சூடி.
நிலா வெண்மதி சூடி நீர் பரந்த நிமிர்புன் சடை மேலோர் நிலா வெண்மதி சூடி நீர் பரந்த நிமிர்க்கும் சடை மேலோர் நிலாவெண் மதிசூடி ஏர் பரந்த இனவெள்வளை சோரையில் ஏர் பரந்த இனவெல்வளை சோர என் என் அங்கே சேர்ந்துட்டா தாளத்துக்கு சரியாயிடும். ஏர் பரந்த இனவெள்வளை சோரையில் ஏர் பரந்த இனவெல்வளை சோரையன் உள்ளம் கவர்கள்வன் உள்ளம் கவர்கள் ஏர் பரந்த இனவெள்வளை சோரையில் ஏர் பரந்த இனவெல்வளை சோரையன் வெள்வளை சோர வெல்வளை சோர அந்த ரெண்டு இடத்துலயுமே ல சொல்லணும். வெள்வளை. ஏர் பரந்த இனவெள்வளை சோரையில் ஏர் பரந்த இனவெல்வளை சோரையன் உள்ளம் கவர்கள்வன் உள்ளம் கவர்கள்வன் ஏர் பரந்த இனவெள்வளை சோரையில் உள்ளம் கவர்கள்வன் ஏர் பரந்த இனவெல்வளை சோரையன் உள்ளம் கவர்கள்வன் நீர் பரந்த நிமிர்புன் சடை மேலோர் நிலா வெண்மதி சூடி நீர் பரந்த நிமிர்க்கும் சடை மேலோ நிலா வெண்மதி சூடி ஏர் பரந்த இனவெள்வளை சோரையன் உள்ளம் கவர்கள்வன் ஏர் பரந்த இனவெல்வளை சோரையன் உள்ளம் கவர்கள்வன் ரெண்டு லைன் சேர்த்து. நீர் பரந்த நிமிர்புன் சடை மேலோர் நிலா வெண்மதி சூடி ஏர் பரந்த இனவெள்வளை சோரையில் உள்ளம் கவர்கள்வன் நீர் பரந்த நிமிர்க்கும் சடை மேலோர் நிலாவெண் மதிசூடி ஏர் பரந்த இனவெல்வளை சோரையன் உள்ளம் கவர்கள்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓரூர் இது வெண்ண ஓர் ஊர் இது வெண்ண ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓரூர் இது வெண்ண ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓர் ஊர் இது வெண்ண ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓரூர் இது வெண்ண ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓர் ஊர் இது வெண்ண பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே பெம்மானிவனன்றே
இவனன்றே. பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. பெம்மானிவனன்றே. நீர் பரந்த நிமிர்புன் சடை மேலோர் நிலாவெண்மதி சூடி ஏர் பரந்த இனவெள்வளை சோரையின் உள்ளங்கவர் கள்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓர் ஊர் இது வெண்ண பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. நீர் பரந்த நிமிர்புன் சடை மேலோர் நிலா வெண்மதி சூடி ஏர் பரந்த இனவெல்வலை சோரையின் உள்ளம் கவர் கள்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஊர் இது வெண்ண பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. ஓகே, இப்போ ஸ்பீடா. நீர் பரந்த நிமிர்புன் சடை மேலோர் நிலாவெண்மதி சூடி 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 ஏர் பரந்த இனவெள்வளை சோரையின் உள்ளங்கவர் கள்வன் ஏர் பரந்த இனவெல்வலை சோரையன் உள்ளம் கவர் கள்வன் ஏர் பரந்த இனவெள்வளை சோரையின் உள்ளங்கவர் கள்வன் ஏர் பரந்த இனவெல்வலை சோரையன் உள்ளம் கவர் கள்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓர் ஊர் இது வெண்ண ஊர் பரந்த உலகின் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஊர் இது வெண்ண ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓர் ஊர் இது வெண்ண ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஊர் இது வெண்ண பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. 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 ஓகே, சேர்த்து. நீர் பரந்த நிமிர்புன் சடை மேலோர் நிலாவெண்மதி சூடி ஏர் பரந்த இனவெள்வளை சோரையின் உள்ளங்கவர் கள்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓர் ஊர் இது வெண்ண பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. நீர்
பரந்த நிமிர் புன்சடை மேலோர் நிலா வெண்மதி சூடி பரந்த இன வெல்வலை சோர என் உள்ளம் கவர்கள்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓர் ஊர் இதுவென்ன பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் நன்றே. ஓகே, இதோட அர்த்தம் நீர் பரந்த நிமிர் புன்சடை மேல். அதாவது நீர் பரந்த அப்படின்னா கங்கை. சுவாமியினுடைய ஜட்டாமுடி எப்படி இருக்கான், நல்ல நிமிர்ந்து இருக்கான். நம்ம இந்த போட்டோல எல்லாம் பார்த்தா தெரியும், சுவாமியோட ஜட்டாமுடிய இப்படி சுருட்டி சுருட்டி மேல நிமிர்ந்து இது பண்ணிருப்பா. அது இவாளா வரையில திருஞான சம்பந்தர் பார்த்தத பாடி இருக்க. அதனால இது நமக்கு வரைபடம் அப்படியே கிடைச்சிருக்கு. நீர் பரந்த அந்த ஜட்டாமுடியில கங்கை ஒரு பக்கம் பரவின்னு இருக்காளாம். நிமிர் புன் சடை, நிமிர்ந்த சடையா இருக்கக்கூடிய அந்த சடைய வச்சுட்டு இருக்கக்கூடியவன் மேல், அந்த ஜட்ட மேல ஓர் நிலா வெண் மதிசூடி. முதல் பாட்டுல சொன்ன மாதிரி வெள்ளையா இருக்கக்கூடிய அந்த வெண்மதிய சூடின்னு இருக்காராம். நீர் பரந்த நிமிர் புன்சடை மேல் ஓர் நிலா வெண்மதி சூடி. அடுத்தது ஏர் பரந்த இன வெள்வளை சோர. ஏர் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் தமிழ்ல. அந்த சங்கு வளை அப்படின்னு ஒண்ணு உண்டு. வளையல்கள்லயே நம்ம கண்ணாடி வளையல், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா. அதுல இந்த சங்குனால செய்யப்பட்ட வளையல்கள் நம்ம இந்த கடற்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய கடைகள்ல எல்லாம் பார்த்தோம்னா தெரியும். சங்குனால செய்யப்பட்ட மணி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அலங்காரத்துக்காக விற்பனை பண்ணிட்டு இருப்பா. அப்படி அந்த சங்குனால செய்யப்பட்ட அந்த வளையல், அழகான சங்கு, ஏற்பறந்த இன வெள்வளை, வெள்ளையா இருக்கக்கூடிய அந்த வளையல் சோர அப்படின்னா நழுவுறதுன்னு அர்த்தம். நமக்கு தமிழ்ல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய எழுத்துக்களும் சம்ஸ்கிருதம் மாதிரியே நிறைய வித்தியாசங்களோட தான் இருந்தது. இப்ப க சொல்றோமா, க சொல்றோமா, சவா ஜவா, இதெல்லாம் நமக்கு வித்தியாசத்தோட தான் இருந்திருக்கு. நமக்கு அந்த கிரந்தாட்சரம் படிச்சோம்னா நமக்கு தெரியும். அப்படிதான் நம்மளோட தமிழ் உண்மையாவே இருந்திருக்கு. பிற்காலத்துல அப்படி குறைஞ்சு 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 இப்ப வச்சுட்டு இருக்கிற எழுத்துக்கள் நம்ம எழுதிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான அந்த முன்னாடி கல்வெட்டுல எல்லாம் பார்த்தோம்னா அதுதான் நம்மளோட தமிழா இருந்திருக்கு. அப்போ நமக்கு அந்த ச சொல்லணுமா ஜ சொல்லணுமாங்கிற சந்தேகமே கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய நம்ம எழுத்த வச்சுட்டு இருக்கிறதுனால நம்மளா அந்த சுவாமி அந்த அனுகிரகத்தை கொடுக்கும் பொழுதுதான் இங்க என்ன ப்ரொனன்சியேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால சோர அப்படின்னு சொன்னா நழுவன்னு அர்த்தம். குட்டி ஞான சம்பந்தரா இருக்கார் இல்லையா, 3 வயசு குட்டி. அதனால அவருக்கு அந்த சங்கு வளையல் போட்டு விட்டுருக்கா அப்பா அம்மா. அது நழுவறா மாதிரி என்னோட உள்ளத்தை கவர்ந்த திருடன் அப்படிங்கிற எவ்வளவு பெரிய ஒரு சுவாமி கிட்ட ஒரு காதல் இருந்திருக்கணும் இல்லையா. பொதுவா சொல்லுவா, அந்த வளையல் ஒட்டியான வளையலா போயிடுத்து, அந்த அளவுக்கு இழைச்சு போயிட்டேன் அப்படிமா ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய பிரியத்தினால சொல்லும் பொழுது, இவர் சொல்றார் திருஞான சம்பந்தர் அந்த 3 வயசுக்கு அவர் போட்டு இருக்கக்கூடிய அந்த வெள்ளையான அழகான சங்கு வளையல் நழுவரா மாதிரி என்னோட உள்ளத்தை கவர்ந்த திருடன் அப்படிங்கிற 2 அர்த்தமா இதுல எடுத்துக்கலாம். ஒண்ணு, அந்த நழுவர அளவுக்கு சுவாமிய பார்த்து அந்த ஏக்கம் வந்துடுத்து, சுவாமி அடைய மாட்டோமா அப்படின்னு. அதனால அந்த வளையல் சின்னதா, அதாவது இவர் உடம்பு இழைச்சு போயிட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த சங்கை எப்படி வழுக்குமோ அந்த மாதிரி மனசு கொள்ள போயிடுதான். அந்த வழுக்க அது டக்குன்னு மனசு பறி போயிடும் இல்லையா. அந்த மாதிரி என்னோட உள்ளத்தை கவர்ந்த திருடன். ஏற்பறந்த இன வெள்வளை சோர என் உள்ளங்கவர் கள்வன். அடுத்தது ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓரூர் இதுவென்ன. பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய ஊரான அந்த சீர்காழி உலகத்திலேயே முதல்ல இருக்கக்கூடிய ஊராம். ஏன் அப்படின்னு சொன்னா,
எத்தனை பிரளய காலம் வந்தாலும் இந்த ஊர் மட்டும் அழியவே அழியாதான். தோணின்னா படகு, அந்த படகு மாதிரி அந்த பிரளய காலத்துல அந்த ஜலத்துல மிதந்துட்டே இருக்குமா. அதனாலதான் அந்த ஊருக்கு தோணிபுரம்னு ஒரு பேர் உண்டு. அந்த மாடியில சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் மாடியில சுவாமியும் அம்பாளும் ரூபமா இருப்பா அப்படின்னு, அந்த சுவாமிக்கு தோணியப்பர்னு பேரு. அந்த தோணிபுரத்தை காப்பாத்தின்னு இருக்கிறதுனால அந்த சுவாமிக்கு தோணியப்பர்னு பேரு. அதனால அது அழியவே அழியாது. அந்த அத்தனை பிரளய ஜலத்திலயும் அது வந்து படகு மாதிரி மிதந்துட்டே இருந்து திருப்பி அடுத்த சிருஷ்டி ஆரம்பிச்சு அப்படியே வந்துட்டே இருக்கும். அது அந்த ஊர் அப்படியே இருந்துட்டு இருக்கும் ஸ்திரமா. அதனால எப்போ சுவாமி ஆதியானவன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கோவிலும் ஆதியான கோவில், இங்க இருக்கக்கூடிய சுவாமியும் ஆதியானவன். அதனால முதலாகியன்ட்ட அந்த உலகத்துக்கே முதல்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில். ஏன்னா எப்ப தோன்றினது, எப்ப எத்தனை ஊழிக்காலம் ஆயிடுத்து அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அதனால முதல்னு சொல்லிட்டாலே ஆயிடுத்து, அங்கதான் வந்து ஆரம்பம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட இந்த ஊருடைய அதிசயம் என்ன அப்படிங்கிற, ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓர் ஊர். அப்படி ஏதாவது ஊர் இருக்க முடியுமா? இத்தனை பிரளய காலத்திலையும் தாண்டி ஒரு ஸ்திரமா நிற்கக்கூடிய ஒரு ஊர் ஏதாவது இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட இந்த ஊருடைய பெருமை என்ன? பேர் பரந்த, அப்படிப்பட்ட புகழ் வாய்ந்த, இந்த பெருமை வாய்ந்த உலகத்துக்கே பெயர் போன ஊர், பேர் பரந்த பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. அப்படிப்பட்ட இந்த பிரம்மபுரத்துல தானே ஆசைப்பட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பெருமான் இவன் அல்லவோ அப்படிங்கிற இந்த பாடல் வரைக்கும் இந்த கிளாஸ்ல பார்ப்போம். பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த பாடல் வச்சுக்கலாம். இதுல மனப்பாடம் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு 5-6 தடவை பாடினாலே மனப்பாடம் ஆயிடும். மேக்சிமம் எல்லாரும் பெரியவாடாதான் இருக்கும். அதனால நமக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாவே மனப்பாடம் ஆயிடும். அர்த்தம் தெரிஞ்சதுனால வேற கொஞ்சம் சௌரியமா இருக்கும். எதுகை மோனையோட தான் நமக்கு பாடல்கள் இருக்கு. அதனால ஈஸியா நீர் பறந்த, ஏர் பறந்த, ஊர் பறந்த, பேர் பறந்த, அந்த 4 லைன் வரிசையா அப்படியே ஞாபகம் வச்சுட்டோம்னா மனப்பாடம் ரொம்ப ஈஸியாயிடும். இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம் நம்ம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. சரணம் சரணம். ஸ்ரீ காமகோட்டி பீட்டம் அமர்ந்த குருநாதர்கள் பூங்கழல்கள் போற்றி, காஞ்சி முனிவர்கள் போற்றி. சிவ சிவ நமோ நாராயணாய். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஓகே, தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நமஸ்காரம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருந்தது.